ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா. நம்ம ஹொய்சால கர்நாடகா குரூப்பில் மகாசுவாமிகளுடைய குரு பரம்பரைன்னாக்கா மேலே எத்தனை குருமார்கள் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மானசீகமாக நாம் ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று நமது காஞ்சி காமகோடி பீடம் 58வது பீடாதிபதி ஸ்ரீ ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆராதனை வருகிறது. இன்றைக்கு 12/11/2025 அன்று வடவாம்பலத்தில் இந்த வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வடவாம்பலம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் பண்ருட்டி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே இருக்கின்ற ஒரு வளமான இடம்தான் இப்பொழுது நமது காணொளியில் காணப்பட்ட அந்த பச்சை பசேல் என்ற ஒரு வனாந்தரமான இருந்த இடம்தான் வடவாம்பலம். அங்கு விவசாயங்கள் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் நல்ல செழிப்புடன் இருந்த அந்த கிராமத்திலே நமது 59வது பீடாதிபதி காஞ்சி காமகோடி பீடம் ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்குதான் சித்தியடைந்தார். அந்த இடத்தில் அதிஷ்டானம் இருக்கின்றது. இந்த 58வது பீடாதிபதி 1586 to 1638 பீடாதிபதியாக இருந்தார்கள். இவர் 52 வருடம் பீடாதிபதியாக இருந்தார்கள். இவர் வேதாஜலத்தில் விஸ்வாமகிக்கும் மகனாய் பிறந்தார். இவர் பெயர் விஸ்வேஸ்வரர். இவர் அதிகமாக இந்தியா முழுவதும் விஜயம் செய்தவர். பனாரஸ் என்ற காசியிலே அதிகமாக தங்கியிருந்தார். ஸ்ரீ ருத்ரம் சமகமத்துக்கு பாஷ்யம் எழுதினார். இவர் வேண்டுதலின் பேரில் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் குரு ரத்ன மாளிகா என்னும் ஸ்தோத்திரத்தை நமக்கெல்லாம் அருளி செய்தார். இந்த குரு ரத்ன மாளிகா என்பது இவருக்கு முன்னாடி இருந்த குரு பரம்பரையிலே வந்த அத்தனை பெரிவாளுக்கும் அவருடைய பெயரை உட்கொண்டு ஒரு ரத்ன மாளிகா செய்தார். இது காஞ்சி மகான் மடத்தின் எல்லோ மகான்களாகிய அத்தனை ஜெகத்குரு ஆதிசங்கரின் வழிவந்தவர்களுக்காக இந்த காஞ்சி மகானின் குரு பரம்பரை பற்றி அவர் ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார். அதுதான் குரு ரத்ன மாளிகா. இவர் ஆதிசங்கரின் மறு அவதாரமாக கருதப்பட்டார். அதனாலே இவர் அபினவ சங்கரர் எனும் பெயரும் பெற்றார். இவர் இந்த உலகில் எல்லோரையும் விட அதிக புத்தியுடையவராக இருந்தார். அப்படிப்பட்ட புத்தியுடையவர் என்று நிறுவனமாகியதால் இவருக்கு விஸ்வாதிகா ஆத்மபோதா என்ற ஒரு பட்டப்பெயரும் சூட்டப்பட்டு அதால் அழைக்கவும் பெற்றார். இவர் ஈஸ்வர வருடம் 1638 ஐப்பசி மாதம் தட்சிண பினாகி தென்பெதி நதிக்கரையிலே கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியான இன்றைய நாள் 12/11/2025 அன்று அந்த 1638 சித்தியானார். இவரின் அதிஷ்டானம்தான் இந்த வடவாம்பத்தில் இருக்கிறது. அது காலப்போக்கில் மறைந்துவிட்டது. ஆனால் மகாசுவாமிகள் 1927ஆம் ஆண்டு கண்டுபிடித்து இதற்கு கும்பாபிஷேகம் செய்தார். அவர் 1932 காசி யாத்திரை புறப்படும் முன்னால் 1927 தென்னார்காடு ஜில்லாவில் உள்ள பண்ருட்டி பக்கம் தென்பெண்ணை கரையிலே உள்ள வடவாம்பலத்தை அடைந்தார். அங்கு மக்களை கூட்டி நம் மடத்தின் ஆவணப்படி 58வது பீடாதிபதியின் அதிஷ்டானம் இந்த ஊரில்தான் இருக்கிறது, உங்களில் யாருக்கேனும் தெரியுமா என்று விசாரித்தார். பயன் எதுவும் இல்லை, யாருக்கும் தெரியாது என்று கைவிரித்து விட்டார்கள். இவர் ஒரு சங்கல்பம் மேற்கொண்டு தானே அந்த ஊர் எல்லாம்
வயல்வெளி தோப்பு எல்லாவற்றையும் நடந்து கொண்டே சென்றார். எல்லா இடத்துலையும் சோதித்து பார்த்தார். அப்படி ஒரு நாளில் ஒரு வாழைத்தோப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அதை காட்டி தோண்டச் சொன்னார். அவ்வூர் மக்கள் இங்கு சமாதி இருக்க வாய்ப்பில்லையே என்றார்கள். ஆனால் பெரியவா தான் சொல்லும் இடத்திலே தோண்ட சொன்னார். மடத்து சிப்பந்திகளுக்கு ஒரு குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி என்பவர் மண்வெட்டியால் தோண்ட ஆரம்பித்தார். 10-15 அடி தோண்டியவுடன் ஒரு அதிசயம் நடைபெற்றது. மண்வெட்டி ஒரு கபாலத்தில் தட்டுப்பட்டு அப்படியே நின்றது. வேத கோஷங்களெல்லாம் முழங்கி கொண்டே இருந்தது அந்த இடத்திலே. அதை தோண்டிக் கொண்டிருந்த சாம்பமூர்த்தி கீழே இருந்து சப்தம் வருவதை கேட்டு அதிர்ந்தார். நிறுத்து நிறுத்து சதாசிவம் என்று குரலை கேட்டு, ஏன்னா அவர் சாம்பமூர்த்தி, அதனால் சதாசிவம் என்று சொல்லிவிட்டார். நிறுத்து நிறுத்து சதாசிவம் என்று சொல்லி குரலை கேட்டு இந்த சாம்பமூர்த்தி மூர்ச்சையாகி விட்டார். அவர் கீழே விழுந்து சாய்ந்தவுடன் பெரியவா இந்த இடம்தான் அந்த சமாதி இருக்கிறது என்று சுட்டி காட்டினார். அந்த இடத்திலே அதிஷ்டானத்தில் கட்டுமாறு ஏற்பாடுகளும் செய்தார். மகாபெரிவா இடத்தை காட்டி செய்தது அற்புதம். திரிகால ஞானி என்பது இதனால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மயக்கம் தெளிந்த சாபமூர்த்தி என்ன சொன்னார் என்பதுதான் இப்பொழுது கதை. தோண்ட ஆரம்பித்தவுடனே ஒரு சன்னியாசி உருவம் தென்பட்டதாம். சிறியதாக பள்ளம் ஆழமாக அந்த சிறிய உருவம் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் காஷாயம், தண்டம், கமண்டலம், விபூதி, ருத்ராட்சம் இவருடன் கோடி சூரிய பிரகாசத்துடன் நின்றது. வேத வித்துக்களெல்லாம் அவர் முன்பு உபனிஷத்து பாராயணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீரென மகான் தன் முன் இருந்து வேத விற்பனிடமெல்லாம் நிறுத்து நிறுத்து சதாசிவம் சதாசிவம் என்றாராம். சாம்பமூர்த்தியும் அதையே சொல்லி மூச்சையாகிவிட்டார். 1638 சித்தியான பெரிவாருடைய அதிஷ்டானம் 289 வருஷம் கழிந்து தன் ஞான திருஷ்டியால் மகாபெரிவா 1927 கண்டுபிடித்து இழந்த இடம்தான் இந்த வடவாம்பலம் அதிஷ்டானம். 280 வருடங்களுக்கு முன்பு சித்தியடைந்த ஒரு பீடாதிபதியை ஸ்ரீ ஆத்மபோதேந்திர சுவாமிகளை தான் புதைத்திருந்த இடத்திலேயே தேடி தன் விஸ்வரூபத்தை காட்டி அருள் பாலித்தவர் என்றால் அவர் எப்படிப்பட்ட தபஸ்வியாக இருக்க வேண்டும்? அந்த மகான்களை எல்லாம் பெற்ற நமது காஞ்சி காமகோடி பீடம் வழி வழியாக வந்த தபஸ்விகளை கொண்டாடும். அந்த இடமும் வழிபாடும் இல்லாமல் தெரியாமல் இருந்தது இத்தனை நாளாக. அந்த இடத்தில் அதிஷ்டானத்தை நமது மகாபெரிவா அருள் பார்வையிலே செப்பனிடப்பட்டு நித்திய வழிபாடு இன்றும் நடைபெற்று கொண்டு வருகிறது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாகும். அப்பேற்பட்ட மகானுக்கு இன்று 11/11/25 ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வடவாம்பலத்தில். இவர்தான் நமது 59வது பீடாதிபதியாக கோவிந்தபுரத்தில் வீற்றிருக்கும் போதேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய குரு ஆவார். இவரெல்லாம் நாம் வீட்டிலிருந்தபடியே ஆதிசங்கரர் படமோ அது மகாபெரிவா படமோ வைத்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று வேண்டிக் கொண்டு ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா என்றெல்லாம் மனதார துதித்து அவரை வேண்டி எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இன்றைய அவருடைய ஆராதனத்தில் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா.